அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கான ஆணி மாத பலன்கள். கடகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஆணி மாதம் ஒரு புதுசாக பிளான் எதுவும் இல்லாமல் நார்மலான பிளான்லேயே போப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கீங்களா, நான் இந்த வேலையில் விடணும்னு நினைக்கேன், நான் புதிய வேலைக்கு சேரணும்னு நினைக்கேன் அப்படின்னா, அந்த புதிய வேலையில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழைய வேலையை விட்டு வெளில வந்துடுங்க. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே அந்த வேலையை விட்டு விடணும்னு நினச்சிங்கன்னா அது தேவையில்லாத ஒரு தாமதத்தை கொண்டு வந்து கொடுக்குது உங்களுக்கு. இதே இது தொழில் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இந்த தொழில் விட்டு நான் புதிய தொழில் பண்ணுறேன், இல்லைனா பார்ட்னர் வச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை நான் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறேன், வெளிநாட்டுக்கு இறக்கும் சொல்லும்போது அந்த வெளிநாட்டு மூலமாக வர வருமானம் நன்றாக இருக்கும், அது மூலமாக பண்ணுறது. ஆனால் லோக்கல் சரௌண்டிங்கில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்லாம் நம்பி நீங்கள் அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்கா குவாலிட்டி இல்லையான்னு தெரியாமலாம் ஆர்டர் எடுத்து அதன் மூலமாக சில சங்கடங்கள் பட்டிருப்பீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய விஷயங்கள் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. மேலும் அதன் மூலமாக இப்போ நீங்கள் முதலாளியாக இருக்கீங்கும்போது உங்கள் வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவான பேச்சாக பேசுங்க. அல்லது நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேலை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட நீங்கள் கவனமாக பேசக்கூடியான வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதற்கெடுத்தாலும் கோபம். கணவன் மனைவிக்குள்ளே நல்லா போய்கிட்டே இருப்பாங்க, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் உங்களுடைய தேவையில்லாத கோபத்தினால அந்த இடத்துல ஒரு சின்ன சண்டை வர்றதுக்குண்டான வாய்ப்பு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சண்டை, என் பேச்ச குழந்தைகள் கேட்கவே மாட்டிக்காங்கன்னு சொல்கிறது, இல்லை அவங்க உங்களை ரொம்ப சேட்டை பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப ஒரு என்ன சொல்லணும்னா ரொம்ப கோபம் ரொம்ப ஹை லெவலில் உங்களுக்கு கோபம் போகும். அதனால் ப்ரெஷர் அதிகமாகிறது, இந்த மாதிரியான சின்ன பாதிப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தொழில் வேலை வருமானம் தங்குதடையில்லாமல் வருது, எந்தவித மாற்றமும் இல்லாமல் வருது. ஒரு சின்ன பிரச்சனையினால் ஒரு மன நிம்மதி இல்லாமல் போகுதுன்னா அது கோபம் மட்டும்தான் உங்களுக்கு. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஆணி மாதம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்மீக வழியில் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக பயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டூர் போகிறது, இல்லை உங்களால் முடிஞ்ச டெய்லி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்காக போகிறது, இந்த கோயிலுக்கு போகிறது, யோகாசனம் பண்ணுறது, தியானம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. அதாவது உங்கள் உடலை நீங்களே பாதிப்பு இல்லாதமாக கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடெலாம் நிச்சயம் அவசியம். தியானம்லாம் ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சில டைம்லாம் இப்போல்லாம் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு உடம்புக்குலாம் முடியாமல் போயெலாம் நிறைய பாதிப்புலாம் இருக்குது. அவங்களாம் கூட கொஞ்சம் சரியாகிறதுக்கு நிச்சயமாக தியானம், கோயில் வழிபாடு பண்ணுங்கள். ஆன்மீக வழிபாடு என்ன கோவிலோ போய் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் அம்மன் வழிபாடு ரொம்ப பண்ணுங்கள். அம்பாள் வயசில் அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இதன் பாதிப்புகள்லாம் அவங்கள விட்டு அகன்றும். ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் தான் உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நடக்கும். பேசுகிற ராசிக்கான ஆணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, பேசுகிற வார்த்தையில் வேல்யூ அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும் இங்கே இருக்கிற இடத்துல. மேலும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே முடிவதற்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இழுத்து அடித்து இன்னைக்கு போங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அது ஏகப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எனக்கு இது சம்மந்தப்பட்ட வேலையே வேண்டான்லாம் தூக்கி போகிற மைண்ட் செட் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆணி மாதம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் அனைத்துமே நிறைவேற்றி ஆகும். மேலும் பார்த்திங்கன்னா தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா முக்கியமாக நினைத்ததை உடனே நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நீங்கள் சேமிப்பில் அதிக அக்கறை காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுவீங்க. மேலும் இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தைரியம் வேகம் அதிகரிக்கும். அதே அவர் பலமாக இருக்கனால சில சமயங்களில் கோபமும் வருவீங்க. அந்த கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும். அந்த கோபத்தினால சில வார்த்தைகள் விழுறது, அதுதான் சில மனஸ்தாபங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்குமே காரணமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியம் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஆனாலும் சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் விடும்போது அந்த வார்த்தையின் வீரியத்தினால நிறைய மனசு கஷ்டப்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு.
இனி அதை கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. குழந்தைகளுக்கு உண்டான படிப்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க அதிகமாக மார்க் எடுப்பாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பிள்ளைங்கள் உங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தான் படிப்பாங்க. அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல மார்க்காகவும் அவங்களுக்கு எதிர்பார்த்தான பாடப்பிரிவு நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்க. சில காலேஜில் நான் போட்டி போட்டு உங்கள் குழந்தைகளை வந்து அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை தான் இந்த மாதம் கொடுக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்க தாமதம் ஆயிடுச்சுப்பா, எனக்கு திருமணத்துக்கு உண்டான நேரம் இருக்குமா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாகவே இருக்குது. இதில் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். ஏதாவது அலைச்சல், மன அழுத்தம், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டாலே வேறளவு பெரிதளவு பாதிப்புகள் இருக்காது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சூரிய வழிபாடு பண்ணுங்கள். அது பண்ணாலே இருக்கிற பாதிப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு போயிடும். பெரியவங்களுக்கு ரொம்ப எங்கே போனாலும் பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களை சுற்றி இருக்கிற அனைத்து நெகட்டிவிட்டியும் தூக்கி தூர போட்டுரும். ஃபுல்லாக ஒன்லி பாசிட்டிவிட்டி தான் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது. அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இதே இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசன்னத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆருடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.